ஹாய் திஸ் இஸ் ரிஷத் ஹியர் வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த ஃபியூ ஃபிலிம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து ஹிட் த தேர்ட் கேஸ். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ neo-noir ஆக்ஷன் ஃபிலிம் அண்ட் இட் இஸ் டைரக்டட் பை சைலேஷ் கொலானு. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 படம் வந்திருக்கு. ஹிட் த செகண்ட் கேஸ் அண்ட் ஹிட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து நாட் நெசசரிலி கனெக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கனெக்ஷன் எப்படின்னா தீஸ் ஆர் ஆல் போலீஸ் பேஸ்ட் ஸ்டோரிஸ். ஹிட் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது, ஹோமிசைட் இன்வென்ஷன் டீம். ஸோ அதில் வந்து கேசஸ் வரதை வந்து அந்த போலீஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கதை. ஸோ இந்த படம் வந்து நானி வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு அண்ட் ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து அவர் கூட வந்து பர்டிகுலர்லி ஷீ இஸ் ஆல்சோ இன் லீட் ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து அர்ஜுன் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு போலீஸ் இருக்கார். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு சைக்கோ போலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீ இஸ் பிரிட்டி ரூத்லெஸ். ஸோ அதில் வந்து ஹீ கம்ஸ் அக்ராஸ் அ கேஸ் வேர் ஒரு கல்ட்டு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கல்ட்டை வந்து இவர் பிடிச்சாரா இல்லையா, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட டார்க் வெப் அந்த மாதிரியெல்லாம் போய் நிறையா கொலைகள் நடக்குது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில். ஸோ அதை வந்து இவர் தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இட்ஸ் அ ப்ரிட்டி டைரக்ட் ஃபிலிம். பெரிய ட்விஸ்ட்ஸ் ஆர் டர்ன்ஸ் அப்படின்னு வந்து அந்தந்த இடத்துல அதுக்கு அந்த த்ரில்லருக்கு தேவையான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு படம். ரொம்பவே கோரான ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ்லலாம் அவர் உடம்பு ஃபுல்லாக வந்து ரத்தமாக நிற்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து நானியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹீ டிட் டெலிவர். ரொம்ப ஈஸாக நடித்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அவருக்குன்னு மாஸ் மூமெண்ட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. அவர் அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு அதை டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ ஹவு இதில் வந்து ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் த வே ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்சஸும் அதை வந்து அதை வந்து பீஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அந்த 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 என்டையர் ஃபைட் சீனை வந்து நிறையா கண்டினியூஸ் ஷாட்ஸ் மூலியமாகவும் அண்ட் நிறையா அந்த பிளேஸே வந்து ஒரு கல்ட்டு மாதிரியான இருக்கிற ஒரு பிளேஸ்னால அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன வெப்பன்ஸை வச்சு எப்படியெல்லாம் வித்தியாசமாக கொல்லணுமோ அப்படியெல்லாம் வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், பட் த திங் இஸ் இந்த படம் வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. பட் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஹீரோ வந்து ஹீரோவோட கேரக்டரே வந்து ஹீஸ் ரூத்லெஸ் அப்படின்றாங்க. அட் த சேம் டைம் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ ரிலேட்டடுக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து போலீஸில் ஒரு கேஸ் நடத்தினா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா படம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி நம்ம வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறையா ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஹெல்மெட் போடாததுக்கு அடிக்கிறது, என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன பெட்டி க்ரைம்ஸ்க்கெலாம் ஒரு ஏதாவது ஒரு ரோட் சைடில் வந்து ஏதாவது ஒரு 2 பேருக்கு ஏதாவது ஒரு வாய் தகராறு ஆயிடுச்சுனாலும் அவங்கள பிடிச்சி அடிக்கிறதுல இருந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்மெட் போடாததுக்காகவாக இருக்கட்டும், இல்லை வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எதிர்த்து பேசிட்டாங்க, ஏதாவது கேள்வி கேட்டாங்கனாலே இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் பயங்கரமாக ரொம்பவே வந்து ப்ரூட்டாலிட்டி அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து cases, எஸ்பெஷலி சர்டன் கம்யூனிட்டிஸ் நடக்கிற கேசஸாக இருக்கட்டும், அதை அவங்க ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் ஹவு தே ஆர் பீயிங் ட்ரீட்டட், செல் டார்ச்சர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரெக்கார்ட்
நம்ம வந்து லைக் வெளிப்படையாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி என்கவுண்டர்ஸ், லைக் என்கவுண்டர்ஸ் இஸ் லைக் வெரி வெரி கேஷுவல் இன் த நார்த் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இன் யூபி எல்லாம் வந்து லைக் அட்லீஸ்ட் யூ வில் ஹியர் 2-3 cases ஆஃப் லைக் என்கவுண்டர்ஸ். ஜஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அது வந்து லைக் என்ன சொல்கிறது, அந்த கேஸ் அவங்க தான் வந்து கிரிமினலாக இல்லையா அப்படின்னே தெரியாத அளவுக்கு, ஸோ அது லைக் தெரியாத அளவுக்கு வந்து உடனே ஈஸியாக சுட்டுட்டு அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாமே இந்த படத்தில் நடக்குது. அதனால தான். அண்ட் அதை நியாயப்படுத்துறதுக்கு தே ஆர் லைக் ட்ரையிங் டு லைக் என்ன சொல்கிறது, இதில் வந்து அவர் கல்ட்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த கல்ட்டில் ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்குது. அந்த ரிச்சுவலில் வந்து இவர் பண்ணுறாரு. லைக் இவர் வந்து சூஸ் பண்ணுற ஆட்கள் எப்படின்னா, லைக் ரேப் கேசஸில் மாட்டினவங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மொலஸ்டேஷன் கேசஸில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கொல்றாரு. அதே ரிச்சுவல் ஃபாலோ பண்ணி அந்த கல்ட்டில் சேர்றதுக்காக. ஸோ அதை வந்து ஏன் பர்டிகுலர்லி தீஸ் கேசஸ் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கேசஸ் இருக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு லைக் பார்க்குற ஆடியன்ஸ்குள்ளே எதுக்கு இவன்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்மளுக்கு இருக்கும். ஒரு பொண்ணை வந்து ஒரு மைனரை வந்து அவன் வந்து ரேப் பண்ணும்போதோ இல்லை அதை மோஸ்ட் பண்ணும்போதோ அவன் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால லைக் இன் ரியாலிட்டி இதனால் வந்து நிறையா சிக்கல்களும் இருக்குது. லைக் நாளைக்கே ஒரு லா மூலிமா இதை வந்து நம்ம போகாத போது சிக்கல் என்னென்னா, ஒன்று ஃபேக் என்கவுண்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கேஸ் முடிக்கிறதுக்காக வந்து யாரோ ஒருத்தங்க மாட்டுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக வந்து என்கவுண்டர் பண்ணி கேஸை முடிச்சிட முடியும். அவன் தான் பெர்பட்ரேட்டராக இல்லையா அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, லாவில் பேசிக்லி இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து உள்ளே வந்தால் தான் ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு கேஸ் வந்து லைக் டைவர்ட் ஆகும்போது லாயர்ஸ் கேன் கம் ஃப்ரண்ட் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேசஸ். ஸோ அதுதான் வந்து முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற இதில் சொல்கிறாங்க. லைக் போக்சோவாக இருக்கட்டும், இல்லை வந்து எனி சீரியஸ் கேசஸ் எஸ்பெஷலி விச் டிபெண்ட்ஸ் ஆன் உமன், அதை வந்து லைக் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து அந்த கேசஸை வந்து எக்ஸாம்பிள் காமிச்சு, இல்லை அந்த கேசஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய லைக் ஒரு பெரிய சட்டம் கொண்டு வரதுக்கும் ஒரு ஈகோ சிஸ்டம் கொண்டு வரதுக்கும் அது உதவும். ஸோ இந்த மாதிரி போலீஸ் ப்ரூட்டாலிட்டியோ இல்லை போலீஸ் என்கவுண்டர்ஸோ நடக்கும்போது இது வந்து அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகி நின்றும். we cannot stop all the perpetrators. அதுதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் அதை வந்து அவங்க லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை வந்து அவங்க லைக் யூஸ் பண்ண விதம், அதாவது நம்மளை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டு அதை யூஸ் பண்ண விதம் பார்க்க முடிகிறது. இதுக்கு முன்னாடியும் நிறையா படங்கள் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து யோசிக்காமல் வந்து அது வந்து நம்மளும் வந்து அந்த ஒரு டைமுக்கான ஒரு கிராட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருது வழியாக. அது வந்து பெரிய இது கிடையாது. லைக் பெரிய மாற்றம் வருமா அப்படிங்கிறதுனா அது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அட் த சேம் டைம் இந்த படத்தில் வந்து அவங்க போன ஊர் வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நாசுக்காக இருந்துச்சு. நார்த்தில் தான் கிட்டத்தட்ட இந்த கல்ட்டு எல்லாமே நடக்குது. இவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும்போது அங்கே ஒரு ப்ரூட்டாலிட்டி, அங்கே தான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேஸ் நடக்குது. அங்கே அவர் ஃபாலோ அப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பீகாரில் ஒரு கேஸ், அதே மாதிரியான ஒரு கேஸ் பேட்டர்னில் நடக்குது. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க வச்சுருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே
லைக் இப்போ இருக்கிற சில ஐடியாலஜிஸுக்கு லைக் ஆப்போசிட்டாக ஆர் லைக் இப்போ இருக்கிற அந்த ஒரு ஈகோ சிஸ்டமுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 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 சேலஞ்சிங்கான ஒரு ஆப்போசிட்டான ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி பேசின மாதிரியான டைலாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ காஷ்மீரில் இருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஆசாத் குரூப் இருக்கட்டும், நாட் தட் லைக் வாட் தே ஆர் டூயிங் இஸ் ரைட் ஆர் ராங், பட் அதை வந்து இந்த படத்தில் அவங்க வந்து ஈஸியாக ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். பட் அது வைக்கிறதுக்கான ரீசன் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. அதுவும் அங்கே வந்து ஒரு சீன் வந்து அங்கே வந்து ஒரு உருவபொம்மையை வந்து எரிப்பாங்க. அதில் வந்து ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கும். இவர் உடனே போய் பயங்கரமாக எல்லாத்தையும் பிடிச்சி அடிப்பார். பப்ளிக் அப்படின்னு கூட பார்க்காம அங்கே வந்து ஒரு டாட்டூ காமிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அபத்தமாக லைக் அது வந்து ஃபோர்ஸ்டாக வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. த சேம் கோஸ் டு பீகார் வந்தோடனே பீகாரில் வந்து அங்கே இருக்கிற மாவோயிஸ்ட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுகிறது. பட் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசினாவது பரவாயில்ல. அது வந்து அந்தந்த இடத்துக்கு வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. அண்டு கடைசியாக அவங்க போகிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அருணாச்சல் பிரதேஷ். அங்கேயும் வந்து லைக் தேர் ஆர் ஆல்சோ லைக் ரெபல் குரூப்ஸ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து டைலாக் மூலிமா மட்டும் வச்சு அதில் அங்கே இருக்கிற அந்த பிரச்சனைகள் அந்த இஷ்யூஸை வந்து எதுவுமே பேசாமல் வெறுமென வந்து இந்த கேஸுக்காக கொண்டு வரதுக்காக அங்கே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ தட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டிசப்பாயிண்டிங் அப்படிங்கிறத தாண்டி இட் இஸ் நாட் தட் வாட் எவர் தட் குரூப் இஸ் டூயிங் ராங், ரைட் ஆர் ராங், அது இந்த படத்தில் வந்து அது வந்து செட் ஆகுதா இல்லை அது வந்து ஜெல் ஆகுதானா கிடையாது. அது வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசனும் இந்த படம் வந்து கொடுக்கறது கிடையாது. பட் இருந்தாலும் சில கட்டாயங்களுக்காக வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. Yes, but that being said, I really one thing I liked was the fight choreography. அது வந்து இது வந்து neo-noir அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரூட்டாலிட்டி காமிக்க முடியுமோ அவ்வளோ ப்ரூட்டாலிட்டி காமிச்சிட்டாங்க. அதை வந்து லைக் கொரியோகிராஃப் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த காஷ்மீரில் நடக்கிற அந்த ஒரு பீஃப் ஷாப்குள்ளே நடக்கிற அந்த க்ளோஸ் ஸ்பேஸில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி அண்ட் இதில் வந்து அப்பப்போ வந்து ஹீரோவும் வந்து அடி வாங்குறாரு, விழுகிறாரு. அண்ட் அந்த மாதிரியெல்லாமும் கொஞ்சம் வச்சனால ஓரளவுக்கு வந்து ஓகேஷாக இருந்துச்சு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு அண்ட் அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஈவெண்ட்டு, ரிலீஜியஸ் ஈவெண்ட் மாதிரி ஒன்று அந்த ஒரு ஃப்ரேமிங்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. So those are the things that I felt about this film. In personal, there was like many ரொம்பவே வந்து நிறையா சிக்கலான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. Yes, that's my take on this film, and it's available in Netflix. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ப்ரெடேட்டர்ஸ் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அன் அனிமேஷன் ஃபிலிம், ஆக்ஷன் ஹாரர் ஆந்தாலஜி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து டான் ட்ரச்சன்பர்க் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, கோ-டைரக்டட் பை ஜோஷுவா வாசன்க் அண்ட் ரிட்டன் பை மிச்சோ. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் ஆந்தாலஜி, த்ரீ பார்ட் ஸ்டோரி அண்ட் எபிலாக் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் வந்து வைக்கிங்ஸில் நடக்குது, செகண்ட் பீரியட் வந்து ஜப்பானில் நடக்குது, அண்ட் தேர்ட் வந்து வேர்ல்டு வார் 2ல் நடக்குது. ஸோ இந்த ஜப்பானில் நடக்கிறது வந்து சமுராய் பீரியடில் நடக்குது. ஸோ இந்த மூணு கதையும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு பார்ட் ஆஃப் த கதை. ஸோ பேசிக்லி வந்து ப்ரெடேட்டருக்குன்னு வந்து தனி ஒரு பிளானட் இருக்குது. ஸோ அந்த பிளானட்லேருந்து ப்ரெடேட்டர்ஸை வந்து அமுச்சு விட்டு வாரியர்ஸை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரியர்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த லைக் எனி ஆஃப் த பர்சன்
லைக் அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வருவாங்க. ஸோ அந்த லைக் அவங்க ஒரு பீரியடில் வருவாங்க. ஸோ அந்த பீரியடில் ஒரு குரூப் இருந்தாங்கன்னா அந்த குரூப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி வந்து அந்த ப்ரெடேட்டரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து வாரியர் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பேஸ். ஸோ இது வந்து த்ரீ ஸ்டோரிஸில் நடக்கும். ஸோ வைக்கிங்கில் நடக்கிறது வந்து த ஷீல்டு அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வரும். ஸோ அது வந்து உர்சா அப்படிங்கிற ஒரு லைக் இது வந்து 841 AD ஆர் ஏ அந்த 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 டைம் பீரியடில் நடக்கிறது. ஸோ இது வந்து உர்சா அப்படிங்கிற ஒரு லீடர் இருப்பார். அவங்க வந்து லைக் அவங்களோட அப்பாவோட டெத்தை வந்து அவெஞ்ச் பண்ணுறதுக்காக கிரிவிச்சில் இருக்கிற ஒரு லீடர் ஜோரன் அப்படிங்கிற ஒரு லீடரை வந்து தேடி போவாங்க. ஸோ அங்கே தேடி போகும்போது அவங்கள அந்த ஜோரனை கொன்னதுக்கப்புறம் இந்த ப்ரெடேட்டரையும் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். ஸோ இவங்களுக்குள்ளேயும் வந்து அந்த சன் டாட்டர் பாண்டாக இருக்கட்டும், இல்லை டாட்டர் ஃபாதர் பாண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சில எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதே டைம் வந்து வைக்கிங்ஸ் எப்படி இருந்தாங்க, அந்த ட்ரைப் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துச்சு, அந்த மாதிரியான சில சின்ன ரொம்ப ஷாலோவான விஷயங்கள் வந்து காமிப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஜப்பான் நடக்கிறது வந்து 1609 நடக்கும். ஸோ அது வந்து த ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே வருது. ஸோ இந்த படம் இந்த ஆந்தாலஜியில் வந்து 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, கெஞ்சி அண்ட் கியோஷி அப்படின்னு. கெஞ்சி வந்து லைக் இவங்க வந்து டியூவல் பண்ணணும். எதுக்குன்னா சாமுராய் வார்லார்ட் ஆகிறதுக்காக. ஸோ அதாவது லைக் அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் யார் வந்து சக்ஸஸராக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து கெஞ்சிக்கு வந்து பெருசாக விருப்பம் கிடையாது. எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறவர் போல். எஸ்பெஷலி இது வந்து அவர் பிரதர் அப்படிங்கிறனால. பட் வந்து கியோஷி வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிடுவார். அண்ட் அவருக்கு வந்து ஒரு கன்னத்தில் ஒரு மார்க் விழுந்துடும். ஸோ அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவார். ஸோ மறுபடியும் வந்து அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் வருவார். ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு டியூவல் இருக்கும். ஸோ அந்த டியூவலில் வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா, ஸோ இதுக்கு நடுவில் வந்து ப்ரெடேட்டர் வருது, அதையும் வந்து தோக்கடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து த புல்லட் அது வந்து வேர்ல்டு வார் 2ல் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. 1942 ஜான் ஜே டோரஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் வந்து கன்மேனாக இருப்பார். F-44 வைல்டு கேட் ஃபைட் இருக்கு. ஸோ இவருக்கு வந்து ஆனால் ஆக்சுவலி அந்த ஃப்ளைட் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அண்ட் ஹீஸ் ஆல்சோ மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ப்ரெடேட்டர் வருது, லைக் எஸ்பெஷலி அந்த ஒரு லைக் பெரிய வார்ஷிப்பில் வருது. ஸோ அதை வந்து அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது கதை. ஸோ இது எல்லாமே வந்து கடைசியில் எபிலாகில் வந்து எப்படி ஜாயின் ஆகுது, ஸோ அங்கே என்ன நடக்குது, ஸோ இவங்க எப்படி வந்து அந்த பிளானட்டுக்கு போனாங்க, அந்த பிளானட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ பெஸ்ட் sci-fi அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இது என்ன தான் வந்து டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் இது போனாலும் அதை வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த இது ஏன் பண்ணுறாங்க, அந்த ரிச்சுவல் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக். அதை வந்து கொண்டு போன விதம் ஏனோ தானோ ஒரு அனிமேஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு இல்லாமல் அது வந்து லைக் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க வந்து லைக் டைலாக் மூலயமா வந்து சொல்லலைனாலும் அதை வந்து காட்சி வடிவமாக ரொம்பவே நல்லா சொல்லியிருந்தாங்க. அண்ட் the way the animation works, லைக் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க கொடுக்குற அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், அந்த கொடுக்குற அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், பேசிக்லி ஐ திங்க் தே ஹாவ் யூஸ்டு போத் ஓல்டு அண்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ், லைக் அனிமேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து 12 ஃப்ரேம்ஸ் வருது, நிறைய இடத்துல 23 ஃப்ரேம்ஸ் வருது. அந்த ஒரு ஸ்மூத் லைக் எனக்கு பர்சனலி வந்து இந்த ரீசெண்ட்லி இருக்கிற அந்த ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் எனக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் எனக்கு அந்த அனிமேஷன் பார்க்கும்போது. பட் ஓல்டு அண்ட் நியூ டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுற அனிமேஷன்ஸ் வந்து அந்த ஓல்டு டெக்னிக்கோட டெக்ஸ்சர்ஸ் வந்து நல்லாவே தெரியும். லைக் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த லைக் அந்த சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்ப்ளாஷ் ஆகுது, ஒரு ஸ்ப்ளாஷ் ஆகுதுன்னா கூட அதை வந்து சிங்கிள் லைக் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அது வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ அது வந்து அதுதான் அனிமேஷனோட பியூட்டியே. நம்ம
நம்ம அது லைக் நார்மல் கேமராவில் பார்க்குறதுக்கும் லைக் நார்மல் ஒரு படம் பார்க்குறதுக்கும் ஆனிமேஷனில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லாவே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த தேர்ட் எபிலாக் செகண்ட் எபிலாகில் லாட் எபிலாக் செகண்ட் கதை, அந்த சமுராய் கதை வரும்போது அந்த ஜாப்பனீஸோட அந்த லைக் அந்த நம்ம பழைய சமுராய் பார்த்த ஒரு அந்த கார்ட்டூனில் ஒரு சமுராய் வரும், அந்த பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த படம் வந்து நிறையா ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அவங்க கேமரா ஆங்கிள் கொண்டு வரதே கூட வந்து நிறையா ரெஃபரன்சஸ் வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி லைக் சமுராய் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 2 பேரும் வந்து டியூவல் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ரேம், தட் ஐகானிக் ஃப்ரேம் ஒரு வைட் ஷாட்டில் இருக்கும்ல, அந்த 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 ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த லைக் யூஸ்வலி வந்து இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் பறக்கும்போது சில ஷாட் இருக்கும், அதெல்லாமே யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் திஸ் என்டையர் ஐடியா இஸ் ப்ரிட்டி லைக் இட் ஒர்க்ஸ் அவுட். லைக் அதை வந்து ஆந்தாலஜி, இது வந்து ஒரே கதையாக கொண்டு போகாமல் ஒரு ஆந்தாலஜியாக கொண்டு போய் அதில் நிறைய ட்விஸ்ட்ஸ் வைக்கிறது வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி ப்ரெடேட்டர் இவ்வளோ வருஷமாக வந்தாலும் அஃப்கோர்ஸ் நிறையா படங்கள் வந்து நடுவில் வந்து ஓடாமல் போயிருக்கு. இட் டிட் நாட் மேட்ச் வித் இட்ஸ் ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லலாம். பட் சம்ஹவ் வந்து தே பிரிங் இன் லைக் நியூ கான்செப்ட்ஸ். எஸ்பெஷலி ப்ரே எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலி ரேட்டட் ப்ரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஹைலி ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ அதுக்கான ஸ்டோரிஸ் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது கொடுக்குற லேயர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்பவே நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துலேயே அதே மாதிரியான நிறைய லேயர்ஸ், நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் முக்கியமாக சொல்லணும், அது எல்லாமே இந்த படத்தில் வந்து தெரிய தான் செய்யுது. அண்ட் எஸ், லைக் இந்த படத்தில் வந்து இட் ரன்ஸ் அரவுண்ட் லைக் 1.5 hour grip-ஆக தான் இருக்குது. பட் சர்டன் போர்ஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து கொஞ்சம் எலாங்கேட், மற்ற போர்ஷனை விட கொஞ்சம் எலாங்கேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ த தேர்ட் போர்ஷன், லைக் இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆந்தாலஜி நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் நடக்குது. லைக் ஈச் டைம் when the predator comes, அந்த டெக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, அட்வான்ஸ் ஆகிட்டே போகிறது வந்து ரொம்பவே மைன்யூட்டாக அதை வந்து டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ப்ரெடேட்டர் வந்தபோது ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வரும். அதே வந்து தேர்ட் ஆந்தாலஜியில் அந்த வேர்ல்டு வார் 2 வரும்போது அது ஒரு ஹைடெக்கான ஒரு ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ த வெப்பன்ஸ் தே யூஸ் ஆல்சோ ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சி இந்த படத்தில். And also the end twist வந்து it really did work out, and I think there is going to be a second part for this. And எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு படமும் வருது, அது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ட் எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது, ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் Bloodlines. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் 2025 அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம், டிரெக்டட் பை ஜாக் லிப்போஸ்கி அண்ட் ஆடம் ஸ்டெயின். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் 6th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இந்த படம் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் 5 சக்ஸஸுக்கு அப்புறம் ஸோ இன்னொரு படம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரான்ச்சைஸோட லைக் இது வந்து அந்த படங்களோட ப்ரீக்குவல் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த படம் வந்து கேட்லின் சாண்டா வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க கூட வந்து டியோ, ரிச்சர்ட், ஓவன், ஆனா, டோனி அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டிங் ரோலில் அப்பியர் ஆகுறாங்க. அண்ட் ஸோ இந்த படம் வந்து இட் இஸ் செட் இன் 1968. ஸோ அதாவது லைக் த இனிஷியல் ஃபிலிம் இஸ் செட் இன் 1968. அங்கே வந்து ஐரிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு புதுசாக கட்டின ஒரு ஸ்கைவியூ ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து லைக் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து செத்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்க செத்ததை வந்து அவங்க சாகிறது வந்து அவங்களோட கிராண்ட் டாட்டராக இருக்கிற ஸ்டெஃபனி ரெயஸ்க்கு வந்து அடிக்கடி வந்து கனவுல வருது. ஸோ இவங்க வந்து ஆனால் வந்து அவங்க பாட்டி வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஆனால் வந்து ஏன் அவங்களுக்கு வந்து அந்த கனவுல வந்து அவங்க சாகிற மாதிரி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோடையே இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இல்லை, அவங்க பாட்டி வந்து ஒரு லூஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இனி வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் சம்ஹவ் ஷீ ஃபைண்ட்ஸ் த அட்ரஸ் அண்ட் ஷீ கோஸ் தேர். அண்ட் அங்கே வந்து அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து காப்பாற்றின எல்லாத்தையுமே வந்து டெத்து வந்து அவங்களோட ஃபேமிலியவே வந்து கொன்றுது. ஏன்னா வந்து அவங்க காப்பாற்றின எல்லாமே வந்து அப்போ வந்து சாக வேண்டியவங்க, பட் இவங்க காப்பாற்றினால டெத்து வந்து பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டெத்து வந்து இவங்களோட ஃபேமிலியும் பழி வாங்குது. எல்லா ஃபேமிலியும் வந்து பழி வாங்கியாச்சு. ஸோ இவங்க ஃபேமிலியும் பழி வாங்குது. ஸோ அவங்க பாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு புக்கை ஃபுல்லாகவே வந்து இது எல்லாமே வந்து லைக் டெத்து வந்து எப்படியெல்லாம் வரும், என்னென்ன பேட்டர்னில் வரும் அப்படின்னு வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. பட் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தவங்களுக்கு வந்து எப்படியும் தப்பிக்க போகிறதில்ல அப்படின்னு தெரியும். ஸோ அதுதான் வந்து கதையும். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில். 4-5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரும் வந்து எப்படியெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக சாகுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. எஸ். ஸோ ஆக்சுவலி ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒன் ஆஃப் த எனக்கு வந்து பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ரீவிசிட் பண்ணாத ஒரு ஃப்ரான்ச்சைஸ். ஒன்ஸ் பார்த்துட்டு அதை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராமாவோட கொஞ்ச நாள் வந்து ஓட்டுற ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் வந்து ஜிம்முக்கு போகாமல், அதுக்கப்புறம் வந்து லைக் நம்ம ஏன்னா அதில் வர ட்ராஜடி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற பொருட்களோடையும் இல்லை வந்து டே டு டே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்ல தான் வரும். ஸோ அதனால பார்த்தாலே அதை பார்த்தாலே அதோட டிஸ்டர்பன்சஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு முக்கியமாக இந்த காலில் ஏதாவது ஒரு குத்துறதோ அந்த மாதிரியானதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதெல்லாம் அதுவும் வந்து இந்த படங்களில் வந்து அது அடிக்கடி வேறு வரும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு சில ட்ராமாக்கள் பழைய நைட்மேர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டோரி. அண்ட் இதில் வந்து லைக் என்ன சொல்கிறதுனா ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அதாவது வந்து யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெத் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷன் வரும். அந்த விஷன் வந்தாலும் வந்து ஏதோ ஒரு வேற ஒரு விதத்தில் சாவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பொண்ணு வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறா. பட் அது வந்து அதில் ட்விஸ்ட்டு வந்து வேறு யாருக்காவது அது வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. த இனிஷியல் சீன், அந்த இனிஷியல் ஓப்பனிங் சீக்வன்ஸ் அது எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போனாங்க. அது வந்து சொல்லி ஆகணும். அந்த ஹோட்டல் ஸோ அது வந்து எஸ்பெஷலி வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஓப்பனிங் சீக்வன்சஸில் வந்து வைட் ஐ லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபிஷ் ஐ லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து யூஸ்வலி நிறையா ஃபிலிம்ஸில் பார்க்க முடியாது. இந்த படத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் நம்மளுக்கே வந்து ஒரு வெர்டிகோ கொடுத்துச்சு. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லைக் 300 ஃபீட் ஐ திங்க், 3
300 ஃபீட்டில் இருக்காது, ஒரு 150 ஃபீட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபிஷ் ஐலண்ட்ஸில் காமிக்கும் போது கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா லென்சஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டெத்து தான் இந்த படத்தில் ஜெயிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அது வந்து கொண்டு போன அது வந்து நேச்சுரலாக எப்போதும் மற்ற படங்களில் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துலேயும் அந்த கர்ஸ் முடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த கர்ஸ் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வரும். இட்ஸ் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் லைக் என்ன சொல்கிறதுனா, ஐ திங்க் த ஃபைனல் டெஸ்டினேஷன் 5 ரியலி ஒர்க்ட் அவுட். பட் அதுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷன் 1 வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அது வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வரனால இட் ரியலி டிட் have its own fan base. ஸோ அதுக்கப்புறம் பட் செகண்ட் ஆர் தேர்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. லைக் அதே மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, லைக் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் பிரிட்டி லைக் ப்ரெடிக்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபிஃப்த் பார்ட் வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் வர சீன்ஸாக இருக்கட்டும், அதில் அவங்க வித்தியாசமாக கொஞ்சம் ப்ரூட்டலாகவே இருக்கும் இந்த படம் வந்து ஆக்சுவலி 3Dலேயும் வந்தனால இட் டிட் ரியலி ஒர்க் அவுட் இன் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் லெட் டவுனாக தான் இருந்துச்சு படம். பட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். And but with the trigger warning, it has a pretty brutal death scenes அப்படின்னு சொல்லணும். அது இதில் வந்து கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி நிறையா லைக் அந்த பிளட்டு வந்து சிஜியில் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வந்து இன்னும் வந்து லைக் இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக். அட் த சேம் டைம் இட் இஸ் அ லிட்டில் பிட் அன்ஈஸி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப சேச்சுரேட்டட் பண்ணி காமிச்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் மற்றபடி எஸ், இட் இஸ் லைக் அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு இதோட முடித்தாங்க அப்படின்னா கூட இட் இஸ் அ குட் எண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு. எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட்லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.